மதுரை கள்ளழகர் நட்பணி மன்றம் நடத்தும் ஆடி 18 முன்னிட்டு மாபெரும் சிலம்பம் போட்டி நடைபெறப் போகிறது. அனைவரும் கிரவுண்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது சிலம்பம் வீரர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரருக்கு வழங்கப்படும் முதல் பரிசு 2 லட்சம், இரண்டாம் பரிசு 1 லட்சம், மூன்றாம் பரிசு 50,000. இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்கள் விரைவாக வந்து பேரை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா, இப்ப போனா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். எங்க அந்த ரோசக்காரனை காணோம்? தாலி வாங்கிட்டு வரேன்னு சவால் விட்டான். இப்ப எங்க போனா? அப்பத்தா, அவன் தாலி வாங்கிட்டு நேரா கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டான். அப்பத்தா, நீங்க இன்னும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க பாருங்க. வாங்கவே முடியாதுன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஓடி ஒளிஞ்சிருந்திருப்பான். இல்ல தேவி, சார் பணத்தை ரெடி பண்ண வேற ரூட்ல போயிருக்காரு. என்ன ரூட்டு? ஊர்ல சிலம்பம் போட்டி நடக்குதுல்ல, அதுல கலந்துக்கிட்டு 2 லட்சம் பரிசு பணத்தை வாங்கலான்னு கனவு கண்டுகிட்டு போயிருக்கான். அப்போ நல்ல உத வாங்கிட்டு வர போறாரு. டேய் பாண்டே, அவனுக்கு சிலம்பம்லாம் நல்லாவே தெரியும். டேய், சின்ன வயசுல ஏதோ அரைகுறையா கத்துக்கிட்டான், அதையும் பாதியிலே விட்டுட்டான். அங்க போட்டிக்கு வரவங்க எல்லாம் இவனை மாதிரி வெத்து வேட்டாவா இருப்பாங்க. எல்லாரும் பல வித்தைகள் படிச்சவங்க. இவன் கையை கால் அடிச்சு உடைச்சு அனுப்ப போறாங்க. டேய், தாலி வாங்க போனவன் கடைசியில ஆஸ்பத்திரியில தான் கட்டு போட்டு கிடக்க போறான். அவன் தான் ஒரு நம்பிக்கையோட போயிருக்கான்ல, அதெல்லாம் வந்துருவாம்மா. எழுச்சான். எந்த வேலையும் உருப்படியா செஞ்சிருக்கேன். சுமதி, உன் பொண்ணுக்கு மஞ்சக்கிழங்கு தான் கெதி. நீ எதுக்கும் ஒரு மஞ்சக்கிழங்கை எடுத்து வச்சுக்கோ. தேனு, பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பானையெல்லாம் எடுத்து வச்சிட்டியம்மா? எடுத்து வச்சுட்டா அத்தை. அம்மாச்சி, நானும் பொங்கல் வைக்கட்டா? ஏய், நீ எதுக்கு வைக்கிற? நான் எந்த விஷயத்துக்காக வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படியாவது சாமி மனசரங்கி நமக்குன்னு ஒரு பிள்ளைய கொடுக்காதானுதான். சரியத்தா, நீயும் பொங்கலை வையி. டேய் மனோ, அங்க ஜீவா ஜெயிச்சிருவானா? அவனே ரொம்ப நாளைக்கு முன்னாடி கத்துக்கிட்டான். இப்ப எதுக்குடா அவனுக்கு வேண்டாத வேலை? 2 லட்சம் ரூபாய் இருந்தா அவன் ஏன் அங்க போறான்? உங்க கிட்ட இருந்தா அவனுக்கு கொடுங்க. 2 லட்சம் இருந்ததுன்னா நான் எதுக்கு துருப்பிடிச்ச தையம் மிஷின் வச்சுட்டு அழுக போறேன்? நேரா சென்னைக்கு போய் நடிகனா இருக்க மாட்டானா? 2 லட்சம் இருந்தா நடிகர் ஆயிடலாமா? ஏங்க, எதுக்குங்க வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க, டைம் ஆகுது, கிளம்பலாம். தேனு, எங்க? எல்லாமே எடுத்துக்கிட்டியா? எல்லாமே எடுத்தாச்சு. மாப்ள, எல்லாம் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் ஜீவா தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்களேன். ஃபோன் போட்டு சிலம்பம் சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன் அத்தை? அடிபட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. எங்க கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அதை வச்சு வாங்கிக்கலாமே. மா, நம்ம என்ன சொன்னாலும் ஜீவா கேட்க மாட்டான். ஆமா அத்தை, அவன் ரோஷக்காரன். சொந்த காசுல தான் வாங்குவேன்னு நிப்பான். அவன் தோத்து போய் வந்தான்னா அம்மா முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும்டா. ஏங்க, நம்ம புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் நிச்சயமா சொன்னதை செய்வான். நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்ல அத்தை. இங்க பாரு மீனாட்சி, இப்பதான் அவனுக்கு முறையா பொறுப்பு வந்திருக்கு. அவன் செய்வான். கண்டிப்பா தாலி செயினோட வருவான். என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். எல்லாரும் வாங்க போலாம். போலாம். சரி, வாங்க போலாம்.
அப்பா என்னப்பா சாமி கும்பிடாம தனியா வந்து நின்னுட்டீங்க? இல்ல இன்னும் ஜீவா வரக்கானமேன்னு பாத்துட்டு இருக்கேன்டா. இங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, தாலியோட வந்துருவான்ல. அப்பா கண்டிப்பா வருவான்ப்பா. ஜீவா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, சொன்னா செய்யாம விட மாட்டான். இல்ல அவன் வரலன்னா மீனாட்சியோட குடும்பத்துக்கே சங்கடமா போயிடும். அதான். அப்பா கண்டிப்பா வருவான்ப்பா. வந்தா தாலியோட தான் வருவான். நம்ம மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். வாங்க. துரைப்பாண்டிக்கு எதிராக போட்டி போட போவது மாட்டுதாவணியைச் சேர்ந்த ஜீவா. யோ நீங்களாவது கை தட்டுங்கய்யா. மாப்ள அந்த ஆளுக்கு கொடுத்த பில்டப்ப பாத்தியா? நல்லா சினிமா ஹீரோ பில்டப் மாதிரி இருக்கியா? உனக்கு ஒரு பையலும் கை தட்டல. நான் சொல்றதை கேளு, வாயா அப்படியே போயிடலாம். பரிசை ஜெயிக்காம இங்க இருந்து நகரவே மாட்டேன். மாப்பிள உனக்கு தேவை பணம் தானே? பரிசு பணம் இங்கதான் இருக்கு. ஊன்னு சொல்லி அடிச்சுட்டு போயிடலாம். என்னையா லந்தா? விடு மாப்பிள. நான் அதை ஜெயிச்சு வாங்குவேன். தம்பி, துரைப்பாண்டி கம்பெடுத்து வீசினா காத்து கூட உள்ள வராது. இன்னைக்கு உன் உடம்பு வீங்க போகுது. அண்ணா அவன் ஒரு சுத்து கூட தாங்க மாட்டான். ஏன்பா ஜீவா, சீக்கிரம் இறங்குப்பா. போறோம்.